Hi friends, welcome to Sudha Views. இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போறேன் அப்படினா சூப்பரான மசாலா பாப்கார்ன் தான் வந்து பண்ணி காட்ட போறேன். அதுக்கு பாத்தீங்க அப்படினா ஒரு அரை கப் அளவுக்கு வந்து சோளம் வந்து எடுத்துர்க்கேன். இன்னொன்னு நம்ம அவிச்சு சாப்பிடுற மாதிரி இருக்கும். அதுல பண்ணீங்க அப்படினா அவ்வளவா பொரியாது, கருகிடும். அதனால வந்து இந்த மாதிரி ஒல்லியா அப்படி ஊச்சா இருக்கும். இந்த கார்ன்ல வந்து பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். இதுக்கு நான் வந்து நிறைய மசாலாலாம் எடுத்து வச்சிருக்கேன்னா வத்தல் பொடி, ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்துர்க்கேன், கரம் மசாலா, அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். இது வந்து சிக்கன் மசாலா, அதுவும் வந்துட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சால்ட் வந்து அரை டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். ஆயில் அல்லது பட்டர்லையும் நம்ம வந்து பண்ணலாம். வாங்க நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் நல்லா வந்து ஹீட் ஆனதும் ஃபர்ஸ்ட் ஆயில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆயில் ஹீட் ஆனதும் ஃபர்ஸ்ட் கார்னை வந்து நம்ம போட்டுக்கலாம். கார்ன் ஃபுல்லாக ஆயில் தர மாதிரி கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா உப்பு எல்லாத்தையும் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேஸ்கட் வந்துட்டு இருக்கட்டும். நம்ம குக்கரை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட போகிறோம். நல்லா டைட்டாக வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். விசில் வந்து நீங்கள் வைக்க வேண்டாம். நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு சிம்லேயே வச்சுருங்க. அதுவே நல்லா உள்ளக்க டப் டப் அப்படின்னு தெரிச்சிட்டே இருக்கும். வெடிக்கிற சத்தம் கேட்குது இப்போதான். நீங்கள் குக்கரை வந்துட்டு இப்படி லைட்டாக இப்படி ஷேக் பண்ணி விடுங்க. அப்படின்னா மேலே இருக்கிற கார்ன் எல்லாமே நல்லா வெடிக்கும். ஸ்மெல்லு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து குக்கரை வந்துட்டு தூக்கி பார்த்தோம் அப்படின்னா நல்லா வெயிட்டாக இருக்கும். இப்படி ஆடாது, ஃபுல்லாக ஸ்டஃப் ஆகி போயிருக்கும். இப்போ நான் வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம விசில் போடாதனால சூப்பராக வந்துட்டு வந்திருக்கும். விசில் போடாதனால ஈஸியாக வந்து திறக்கலாம். சூப்பரான ஒரு கார்ன் ரெடி ஆயிடுச்சு. அந்த சிக்கன் மசாலா போட்டுக்கிறதுனால சிக்கன் ஸ்மெல்லோடு இருக்குது, சூப்பராக இருக்குது. மஞ்சள் தூள் வந்து கம்மியாக வந்துட்டு நான் சேர்த்ததுனால எனக்கு அவ்வளோவா மஞ்சளாக இல்லை, ஒயிட்டாக வந்துட்டு இருக்குதுதான் இருக்குது. மசாலா எல்லாமே அவங்களோட கார்னுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம நிறையா வந்துட்டு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்துட்டு ரொம்ப வந்துட்டு உரைப்பாயிடும். சில்ட்ரன்ஸ்க்குலாம் வந்துட்டு கொடுக்கும்போது வந்துட்டு நம்ம கம்மியாக மீடியமாக வந்து மசாலாலாம் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். இந்த கப்புக்கு அரை கப்பு தான் நான் வந்து கார்ன் வந்து வச்சுருந்தேன். ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு ஃபுல்லாக வந்துட்டு பாப்கார்ன் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் கம்மியாக வந்து செஞ்சாலே நமக்கு நிறையா வந்து கிடைக்கும். ஸோ உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி வந்துட்டு பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மசாலாவோடு சேர்ந்து அந்த ஃப்ளேவர் தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். சிக்கன் மசாலா அண்ட் கரம் மசாலா ரெண்டுமே போட்டுக்கிறதுனால இந்த மணமோடு இருக்கும் பாப்கார்ன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சுதா வீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் இது போல் நல்ல ஒரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பபாய்.